ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 14ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்று ஒரு சுப முகூர்த்த தினம். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:04 அதே போல் இன்று சந்திராசிரம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். 30/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 30/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட வருமானங்கள், தன வரவுகள் கண்டிப்பாக இன்று வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நெடுநாளைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு. திட்டமிட்ட காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் தடைகள் இல்லாமல் நடந்து பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அனைத்துமே இன்றைக்கி சாதகமாக முடியும். ஒரு பெருமை நிறைந்த, புகழ் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினரிடத்தில் கொஞ்சம் கனிவு, பணிவு தேவை. மனைவி இடத்துல, கணவன் இடத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். வெளிநாடு, வெளியூருக்கு வேலை தேடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து கவனமாக இருக்கணும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைக்கி உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். அதே போல் சமுதாய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை பற்றி தயவுசெய்து விமர்சிக்க வேண்டாம். தற்பெருமையான பேச்சுக்கள் தயவுசெய்து வேண்டாம். மூத்த சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஒரு நீண்ட நாள பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்குகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணிவு தேவை. வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் கவனம் தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் பழைய நினைவுகள் வந்து போகும். அதை பற்றி கலங்காதீங்க. சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கடினமான வேலைகளாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதிலே தீர்ந்துவிடும். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வெளியூர், வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு
இன்றைக்கி வாங்குவதற்குண்டான யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் கிடைக்கும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு விரிவடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஒரு கவனம் தேவை. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள். விலையுறந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக கையாளுங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் உங்கள் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றிய புரிதல், உங்களை பற்றிய பலம் என்ன பலவீனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவருடைய அனைத்து வகையான மனதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். விட்டுப்போன வாய்ப்புகள், தவறி போன வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவிக்குள்ளாரே ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் 1க்கு 2 முறை யோசித்து செய்கிறது மிகவும் நல்லது. அதே போல் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க, கடன் வாங்குவது கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருப்பணும். ஏதாவது முடிவெடுக்கிறதா இருந்தால் 1க்கு 1000 முறை யோசித்து முடிவெடுங்க. அரசு காரியங்கள் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட தன வருமானங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சிகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வரவு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். புதிய பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வண்டி வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தால் வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாக, இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டிருந்தால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வளரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. இந்த நாளாக மனதில் முயற்சி செய்து செயல்படுத்த முடியாத திட்டங்கள், காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் நடைபெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்திற்குண்டான முதலீடுகள் கிடைக்கும். கூட்டாளிகளுக்குள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியாக காண்பீர்கள். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தக்க வைத்து கொள்வது, பெறுவது, பழைய வாடிக்கையாளர் தக்க வைத்தல் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வேலை செய்யும்பொழுது பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை அகலும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அன்றைக்கி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, பெருமை மிகுந்த நாளாக, எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.